ஜென்ரேஷனுக்கும் கொடுப்பாங்க, as well as டேக்கிங் அப் தி ரா மெட்டீரியல் அண்ட் ரீசைக்ளிங்க்கும் கொடுப்பாங்க. பட் அதுல வந்து டிஃபரன்சஸ் வந்து உங்களுக்கு பாஸ்புக் மட்டும் அட்டாச் ஆகும் ரீசைக்ளரா இருந்தா. ஸோ இது வந்து பேசிக் ஸ்ட்ரக்சர் பிசிபி கம்ப்ளைண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும். இதுல வந்து நீங்க உங்களுடைய வேஸ்ட் ஜென்ரேஷன் பொறுத்து நீங்க எஸ்டிபி வைக்கணும், இடிபி வைக்கணும், இசட்எல்டி ஸ்கீம் வைக்கணும்லாம் சொல்லுவாங்க. இசட்எல்டின்றது ஜீரோ லிக்விட் டிஸ்சார்ஜ் சிஸ்டம். அது வந்து ஹைலி பொல்யூட்டிங் இண்டஸ்ட்ரிக்கு மேண்டேட்ரி. வேறவர் பாசிபிள் அதை அப்ளிகேஷன்ல கொண்டு வரணும்னு சொல்லி பிசிபி இன்சிஸ்ட் பண்ணுவாங்க. பட் ஆஸ் ஆஃப் நவ் வந்து காமன் எஃப்ளூயன்ட் ட்ரீட்மெண்ட் பிளான்ஸ் இருந்துச்சுன்னா டெக்ஸ்டைல், டேனரி, பேப்பர் அண்ட் பல்ப் இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸுக்கு கிளஸ்டர்ஸா இருக்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு காமன் இடிபி கொடுக்குறாங்க. அதை தாண்டி இப்போ சிட்கோஸ்ல எல்லாம் காமன் இடிபி கொண்டு வந்திருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அம்பத்தூர்ல வந்து அவங்க ஜேபிஆர் டெக்னாலஜிஸ்ன்றவங்க அதை ஹேண்டில் பண்றாங்க. அங்க இருக்கிற இண்டஸ்ட்ரீஸுக்கு எல்லாம் கேட்டர் பண்ணணும், ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் கேட்டர் பண்ணணும்னு சொல்லி அவங்க இண்டஸ்ட்ரி டு இண்டஸ்ட்ரி, டோர் டு டோர் வந்து டேங்கர்ஸ்ல எடுத்துட்டு போகலாம்னு சொல்லி பிசிபி அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. சிமிலர் டு தட் ஒன் ஹேஸ் கம் இன் திருமுடிவாக்கம். இப்போ ரீசெண்டா ஒரு காமன் எஃப்ளூயன்ட் ட்ரீட்மெண்ட் பிளான் திருமுடிவாக்கத்துல வந்திருக்கு, which can cater up to 50 kilometer radius. 50 kilometer radiusல இருக்கிற சர்ஃபேஸ் ட்ரீட்மெண்ட் பண்ற இண்டஸ்ட்ரீஸ்ல இருந்து வேஸ்ட் கலெக்ட் பண்ணலாம், வேஸ்ட் வாட்டர் கலெக்ட் பண்ணலாம்னு சொல்லி பிசிபி அலோவ் பண்றாங்க. இதெல்லாம் டியூ டு ரீசன்ட் சேஞ்சஸ் இன் ரூல்ஸ்னால இந்த சின்ன சின்ன இண்டஸ்ட்ரியால லெஸ் தேன் 1000 liters, லெஸ் தேன் 500 liters தான் ஜென்ரேட் பண்ற யூனிட்ஸ் இருக்காங்க. அவங்களால ஒரு ஃபுல் ஃபிளெஜ்டு இடிபியை வந்து இன்ஸ்டால் பண்ண முடியாது, அஃபோர்ட் பண்ண முடியாதுன்றதுக்காக இந்த மாதிரி ஒரு காமன் இடிபிஸும் அலோவ் பண்றாங்க. இதுல வந்து அந்த காமன் இடிபிஸுக்கு நம்ம ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியா இருந்தீங்கன்னா அப் டு ரெட் ஸ்மால் வரைக்கும் கொடுப்பாங்க. பிசிபில வந்து கிரீன், ஆரஞ்சு, ரெட் தாண்டி ஒயிட் கேட்டகரி ஒன்று இருக்கு, விச் இஸ் த லீஸ்ட் பொல்யூட்டிங் இண்டஸ்ட்ரீஸ். அதுல வந்து ஆக்சுவலா கேப் எதுவும் இல்லை. பட் அஸ் ஆஃப் நவ் வந்து ஒரு 20 HP உள்ள இருந்தீங்கன்னா காட்டேஜ் இண்டஸ்ட்ரியா இருந்தா ஒயிட் கேட்டகரிக்கு கொடுத்துடலாம். அதர் தேன் தட் கிரீன்ல இல்ல ஆரஞ்சு, ரெட் அந்த கேட்டகரியில தான் உங்களுடைய ப்ராசஸ் பொறுத்து மாறும். ரெட்ன்றது ஹைலி பொல்யூட்டிங், ஆரஞ்சுன்றது ஓரளவுக்கு மீடியம் பொல்யூஷன் இருக்கும். அந்த சிஇபிஏ ஸ்கோர்னு சொல்லுவாங்க, என்வாயர்மெண்டல் பொல்யூஷன் இண்டெக்ஸ்னு ஒரு கால்குலேஷன் இருக்கு. அதை பேஸ் பண்ணி அந்த கேட்டகரி ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் டிஃபர் ஆகும். பிளஸ் அவங்களுடைய ஃபிக்ஸட் அசட்ஸ் பேஸ் பண்ணி ஸ்மால், மீடியம், லார்ஜ்ன்றது கேட்டகரி பண்ணுவாங்க. லெஸ் தென் 5 crores இருந்தா ஸ்மால், 5 to 10 crore மீடியம், அபவுட் 10 crore லார்ஜ். ஸோ இதுல வந்து கிரீன் அண்ட் ஆரஞ்ச் கேட்டகரி இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து கம்ப்ளைன்சஸ் ஓரளவுக்கு மீடியக்கரா இருக்கும். இதுல என்வாயர்மெண்டல் மானிட்டரிங் ஒன்று உண்டு. உங்களுடைய ஏர் பொல்யூஷன் அண்ட் எஃப்ளூயன்ட் ஜென்ரேஷனை வந்து டைம் டு டைம் வந்து பிசிபி லேப்ஸை வச்சு நம்ம செக் பண்ணணும். அது வந்து கேட்டகரியா இருந்தா 6 months ஒன்ஸ் பண்ணணும், ஆரஞ்சா இருந்ததுன்னா 4 months ஒன்ஸ் பண்ணணும். ரெட் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் எவ்ரி மந்த் மானிட்டரிங் இருக்கணும். இன்கேஸ் இஃப் யூ ஆர் ஹேவிங் எஸ்டிபி ஆர் இடிபி அது பிசிபி லேப்லேருந்து வந்து செஞ்சுட்டு போவாங்க. அதே மாதிரி ஆம்பியன்ட் ஏர் வந்து இயர்லி ஒன்ஸ் தான் அவங்களால வர முடியுது. ஸோ அதனால நம்ம ஒரு தேர்ட் பார்ட்டி லேபை கனெக்ட் பண்ணி நம்ம ஒரு டெஸ்டிங் பண்ணிக்கணும். இதெல்லாம் வந்து பேசிக் கம்ப்ளைன்சஸ் பர்டனிங் டு பிசிபி. இதுல வந்து இப்போ ரீசைக்கிளரா இருந்தீங்கன்னா இப்போ ரீசென்ட்லி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கலாம், இந்த எக்ஸ்டெண்டட் ப்ரொடியூசர் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஒன்று வந்திருக்கு. அப்கோர்ஸ் இது வந்து பிளாஸ்டிக் வேஸ்ட் ரூல்ஸ் அண்ட் இ வேஸ்ட் ரூல்ஸ் மாறின போதே வந்துருச்சு. 2016 இது கொண்டு வந்துட்டாங்க. பட் இட் வாஸ் நாட் ஸ்ட்ரிக்ட்லி என்ஃபோர்ஸ்ட். இது வரைக்கும் அது ரொம்ப ப்ரெஷர் பண்ணல. பட் இப்போ வந்து ஆல் ஓவர் இந்தியா அவங்கள்ட்ட ஒரு டேட்டா இல்லை. பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு கிட்ட எவ்வளோ வேஸ்ட் உள்ள வருது, எவ்வளோ வேஸ்ட் ரீசைக்கிள் ஆகுது, எவ்வளோ வேஸ்ட் டிஸ்போஸ் ஆகுதுன்றது டேட்டா இல்லை. எஸ் சார், கேக்குதா? ஓகே. அதனால அந்த டேட்டா இல்லாததுனால இப்போ எக்ஸ்டெண்டட் ப்ரொடியூசர் ரெஸ்பான்சிபிலிட்டி கீழே ப்ரொடியூசர், இம்போர்ட்டர், பிராண்ட் ஓனர் இவங்க 3 பேரையும் ரெஜிஸ்டர் பண்ண சொல்றாங்க. அது எவ்வளோ நீங்க அதுல ஈவன் ட்ரேடரா இருந்தீங்கன்னா கூட அதுல வந்து ரெஜிஸ்டர் ஆகிக்கணும். நீங்க எவ்வளவு வேஸ்ட் எடுத்து ப்ராசஸ் பண்றீங்க உங்க ப்ராடக்டா, அதாவது விர்ஜின் பிளாஸ்டிக்கா இருந்தாலும் சரி, விர்ஜின் எலக்ட்ரானிக் குட்ஸா இருந்தாலும் சரி, இதை வந்து கம்பல்சரி ஆக்கிட்டாங்க. இது இந்த 3 கேட்டகரி இல்லாம தேர்டா வந்து வேஸ்ட் ப்ராசஸர்னு ஒருத்தவங்க இருக்காங்க, ரீசைக்கிளர்ஸ் அண்ட் வேஸ்ட் ப்ராசஸர். அவங்க வந்து இவங்க 3 பேர்கிட்ட வந்து வேஸ்ட்டை கலெக்ட் பண்ணி அதை ரீசைக்கிள் பண்ணி திரும்ப மார்க்கெட்ல விடணும். செகண்ட் கிரேட் பிளாஸ்டிக்ஸாவோ இல்லை இ வேஸ்ட்டை வந்து அடுத்த ஸ்டேஜா மாத்தி ரா மெட்டீரியலா திரும்ப ரீசைக்கிளிங்க்கு கொண்டு வரணும். இது வந்து இபிஆரோடைய கம்ப்ளைன்ஸ் ரெக்குயர்மெண்ட். இது இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா இது டோட்டலி அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட். நம்ம அப்ளிகேஷன் எல்லாமே த்ரூ சிபிசிபி போர்ட்டல் வழியா கொடுக்கணும். பட் இட் வில் கெட் ப்ராசஸ்டு த்ரூ ரெஸ்பெக்டிவ் ஸ்டேட் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட்.
அங்கங்க இருக்கிற ஸ்டேட் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட் ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃபீஸ் தான் அதை பார்த்துக்கும். ஸோ இதுக்கு முதல்ல கன்சென்ட்ன்றது மேண்டேட்டரி, ப்ரீ ரெக்வசைட்டா நீங்க கன்சென்ட் ஆர்டர் நமக்கு இருக்கணும். இதுவே ட்ரேடரா இருக்கீங்க, வெறும் வேஸ்ட்டை வாங்கி விற்கிறோம் வித்தவுட் எனி ப்ராசஸிங்னா இங்க ஸ்டேட் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு அதுக்கு தரது இல்லை. பட் ஆக்சுவலா அதுக்கு சில பேர் வந்து அதுக்கு ப்ரொசீஜர் கேட்டிருக்காங்க. ட்ரேடரா இருந்தா அவங்க இம்பார்ட்டன்ட் பார்ட் ரீசைக்ளிங் கொண்டு போக முடியல அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து ட்ரேடரையும் இன்க்ளூட் பண்ணணும்னு சொல்லி கேட்கறாங்க. பட் ஆஸ் ஆஃப் நோ பிசிபி இஸ் நாட் அலோவிங் கன்சர்ன் ஃபார் ட்ரேடர்ஸ். ஸோ அதனால ட்ரேடருக்கு வந்து ஒன்லி ஒன் வே அவங்க என்ன பண்ணலாம்னா ஒன் டைம் ஆத்தரைசேஷன் சொல்லி பிசிபியில் ஒரு ஆர்டர் கொடுப்பாங்க. அது ஒன்லி ஃபார் இம்போர்ட், வெளிநாட்டிலேருந்து நீங்க வேஸ்ட்டை இம்போர்ட் பண்ணி இங்க ரீசைக்கிள் பண்றதுக்காக கொடுப்பாங்க. பட் அதுவுமே வந்து ஒரு சில வேஸ்ட்டுக்கு தான் கிடைக்கும். இப்போ பிளாஸ்டிக் வேஸ்ட் இஸ் கம்ப்ளீட்லி பேன் டு இம்போர்ட். வெளிநாட்டிலேருந்து வி கேனாட் இம்போர்ட் எனி பிளாஸ்டிக் ஸ்கிராப். அதனால பிளாஸ்டிக் ஸ்கிராப்புக்கு கிடைக்காது, மெட்டல் வேஸ்ட்டுக்கு கிடைக்கும். பிசிபியோடைய ரூல் படி பாத்தீங்கன்னா எல்லா வேஸ்ட்டுமே ஆக்சுவலா ஹசார்டஸ் வேஸ்ட் தான். அதர் தேன் பிளாஸ்டிக் அண்ட் இ வேஸ்ட், பயோமெடிக்கல் வேஸ்ட் இருக்கு, முனிசிபல் சாலிட் வேஸ்ட் இருக்கு. இது தவிர மற்ற எல்லா வேஸ்ட்டுமே வந்து ஆக்சுவலா ஹசார்டஸ் வேஸ்டா தான் கிளாசிஃபை ஆயிருக்கு. ஸோ ஹசார்டஸ் வேஸ்ட்ல வந்து ஸ்கெடியூல் 1, 2, 3, 4ன்ற 4 டைப் இருக்கும். அதுல வந்து மெட்டல், பேப்பர், இந்த மாதிரி கார்டன் பாக்ஸஸ், யூஸ்ட் கிச்சன் ஆயில், குக்கிங் ஆயில் இதெல்லாம் வந்து ஸ்கெடியூல் 3ல வரும். ஸோ ஈவன் அலுமினியம், காப்பர் எல்லாமே வந்து ஸ்கெடியூல் 3 வேஸ்ட்ல தான் இருக்கும். அது இம்போர்ட் பண்ணணும்னா அந்த ஹசார்டஸ் வேஸ்ட் ரூல் படி we have to get one time authorization from PCB ஃபார் அது ஒரு ஆக்சுவல் யூசரோட டைப் வச்சுக்கிட்டு அவங்க கிட்ட நம்ம அதை கொடுக்குற மாதிரி பண்ணணும். இதுல வந்து இப்போ ஆக்சுவலா அதர் தேன் பிளாஸ்டிக் அண்ட் இ வேஸ்ட் இப்போ வந்து ரப்பர், ஆயில், அதுக்கப்புறம் அலுமினியம், இன்னும் நிறைய வேஸ்ட்டுக்கு வந்து இபிஆர் வந்து அந்த சர்க்கிள்குள்ளார கொண்டு வராங்க. பிகாஸ் எல்லாமே வந்து இப்போ ரீசைக்ளிங்ன்றது ஒரு ஹை டாபிக்கா ஆயிடுச்சு. பிளஸ் அது ப்ராஃபிட்டபிளாகவும் இருக்கு. அதனால இப்போ லெட் வேஸ்ட்டுக்கெல்லாம் என்வாரன்மெண்டல் கிளியரன்ஸ் வரைக்கும் வாங்கணும். அதே மாதிரி ரப்பர் வேஸ்ட்ல வந்து அந்த ஸ்கெடியூல் பில வந்துச்சுன்னா அதுக்கும் என்வாரன்மெண்ட் கிளியரன்ஸ் வாங்கணும். இந்த மாதிரி ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. பட் அஃப்கோர்ஸ் இது வந்து அவங்களுடைய டேட்டா பேஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக இதை டைம் டு டைம் வந்து அவங்க அமெண்ட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. லாஸ்ட் இயர் வரைக்கும் ஆயில் வேஸ்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா இபிஆர் இல்லாம இருந்துச்சு. இப்போ லாஸ்ட் ஒரு 6 months ஆயில் யூசேஜ் எங்கெங்கெல்லாம் இருக்கோ எல்லாருக்கும் பிளாஸ்டிக் மாதிரி ஆயிலையும் இபிஆர் கொண்டு வர சொல்லிட்டாங்க. ஸோ இந்த ரெக்குவயர்மெண்ட்ஸ் வந்து பிசிபி அப்பப்போ மாத்திக்கிட்டே தான் இருப்பாங்க. பட் அஃப்கோர்ஸ் வி ஆர் ஹியர் டு ஃபெசிலிட்டேட் அண்ட் ஹெல்ப் த இண்டஸ்ட்ரீஸ். நாங்கள் வந்து கன்சல்டன்சி தாண்டி ஒரு கைடன்ஸா இண்டஸ்ட்ரீஸ்க்கு ஒர்க் பண்ணி தரோம். இதுல வந்து கம்ப்ளைன்சஸ் பார்ட்ல வந்து அதர் தேன் சிடி அண்ட் சிடிஓ அவங்களுடைய ரெகுலர் ரெக்கார்ட்ஸ்ன்னு ஒன்று இருக்கு. இப்போ ஹசார்டஸ் வேஸ்டா இருந்தா ஆனுவல் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணணும். அதுக்கப்புறம் என்வாரன்மெண்டல் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும். இல்லை ஃபார்ம் 4, ஃபார்ம் 5 அப்படின்னு இருக்கும். பிளஸ் இதோடைய மானிட்டரிங் டேட்டா அவங்க ஒரு சைட் ஸ்பெசிஃபிக்கா அவங்க மெயின்டைன் பண்ற மாதிரி இருக்கும். ஏர் பொல்யூஷன் அவங்களால எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு, வாட்டர் பொல்யூஷன் வெளியே ஏதாவது போதா அப்படின்னு. இதெல்லாம் தாண்டி ஆக்சுவலா எனி வேஸ்ட் ஜென்ரேட்டட் வித்தின் அன் இண்டஸ்ட்ரி ஷுட் பி ப்ராப்பர்லி ட்ரீட்டட்னு இருக்கும். ஈவன் ஸ்டார்ம் வாட்டர், ரெயின் வாட்டர், எல்லா டைப் ஆஃப் வாட்டருக்கும் நம்ம ஆக்சுவலா ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். அன்லஸ் அங்க வந்து ஒரு இடிபி இல்லைன்னா அதை வந்து அந்தந்த சிப்காட்டோ, சிட்கோவோ இல்லை எனி இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் அங்கே நியர்பை ஏதாவது ஃபெசிலிட்டி இருந்தால் அவங்கள்ட்ட கொடுத்துடலாம். பட் இல்லாத பட்சத்தில் வி ஹாவ் டு ட்ரீட் வித்தின் த ப்ரெமைசஸ். அதனாலதான் சீவேஜுக்கு பார்த்தீங்கன்னா வி ஆர் புட்டிங் ஆக்சுவலி செப்டிக் டேங்க் வித் சோப் பிட். ஸோ அது வந்து ட்ரீட்மெண்ட் வித்தின் த இண்டஸ்ட்ரீஸ்ன்ற மாதிரி தான் பிசிபி கொடுக்கும். அது அவுட் சைட் இண்டஸ்ட்ரி நம்ம டிஸ்சார்ஜ் கொடுக்கக்கூடாது. ஸோ அதனால இந்த கம்ப்ளைன்சஸ் தாண்டி இந்த இபிஆர், இந்த சிடிஓவை நீங்க வந்து தான் நம்ம இபிஆருக்குள்ளேயே போக முடியும். ஸோ இபிஆர்ல போகும்போது ஆக்சுவலி ரீசைக்ளிங் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கிரெடிட்ஸ் கொடுக்குறாங்க. இப்போ ஆக்சுவலா யூ கேன் ட்ரேட் தட் கிரெடிட்ஸ். ரீசைக்லரா இருக்கும்போது ஒரு ப்ரொடியூசரோ இல்லை ஒரு பிராண்ட் ஓனரோ வந்து ஆக்சுவலா அவங்களுக்குலாம் ஒரு ஆனுவல் டார்கெட்னு ஒன்று கொடுக்குறாங்க. ஒரு 20 டன் இல்லை 100 டன் வாட் எவர் அவங்களுடைய கெப்பாசிட்டி பொறுத்து அவங்கவுங்க இண்டிவிஜுவல் இபிஆர்ல டிக்ளேர் பண்ணியிருப்பாங்க. அந்த டார்கெட்டை அவங்க எப்படி அச்சீவ் பண்றாங்கன்னா த்ரூ ரீசைக்லர்ஸ் தான். ஸோ ரீசைக்லர் வந்து அவங்க கிட்ட இருந்து நாட் நெசசரிலி அந்த ஒரு ப்ரொடியூசர் கிட்ட இருந்து தான் மெட்டீரியல் வாங்கி ரீசைக்கிள் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் தே கேன் ஜஸ்ட் ட்ரேட் தட் கிரெடிட். எவ்வளோ வச்சிருக்காங்களோ அவங்களுடைய டன்னேஜ் பொறுத்து அந்த கிரெடிட்ஸை வந்து ட்ரேட் பண்ணலாம். இது கார்பன் ட்ரேடிங் மாதிரி கிடையாது. பட் திஸ் இஸ் ஹேப்பனிங் வித் இன் இந்தியா த்ரூ இபிஆர் போர்ட்டல். பட் ஆனா அந்த இபிஆர் போர்ட்டல்ல நீங்க வந்து இன்வாய்சஸ் அப்லோட் பண்ணணும் த்ரூ இன்வாய்சிங்கிறது ஒரு மேண்டேட்டரி ரெக்குயர்மெண்ட். அங்க
ஈவன் தோ நீங்க இ இன்வாய்சிங்ல உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இல்லைன்னா கூட இங்க வந்து ப்ரீ ரெக்வசிட்டா இ இன்வாய்சிங் பண்ண சொல்லுவாங்க. அப்பதான் அந்த அந்த வேஸ்டேஜ் நீங்க எவ்வளவு கலெக்ட் பண்றீங்களோ அது வந்து ஆன் டைம் வந்து ரெஜிஸ்டர் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி சில ஹர்டில்ஸ் ஆக்சுவலி இருக்கு. சிபிசிபி போர்ட்டலும் கொஞ்சம் ஒர்க் ஆகல சரியா. பிளஸ் இந்த மாதிரி கொஞ்சம் மேண்டேட்டரி ரெக்குயர்மெண்ட் இருக்கிறதுனால இண்டஸ்ட்ரீஸ் ஆர் ஸ்லைட்லி ஸ்ட்ரகிளிங் இப்போ. பட் ஜிஎஸ்டி எப்படி கம்ப்ளைண்ட்ஸ் கொஞ்சம் கஷ்டமா இருந்ததோ அது மாதிரி இந்த இபிஆர் கம்ப்ளைண்ட்ஸும் கொஞ்சம் கஷ்டம் தான் இப்போ ஆஸ் ஆஃப் நோ. பட் ஆன் டியூ கோர்ஸ் இட் வில் கெட் கரெக்டட். பிசிபி போர்ட்டலும் கொஞ்சம் மாறிட்டு வருது. ஸோ அது கூடவே வந்து இப்போ வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் போர்ட்டலும் கொஞ்சம் கொண்டு வந்துட்டாங்க. நேஷனல் ஹசார்டஸ் டிரான்சிட் சிஸ்டம்னு ஒன்று இருக்கு. அதுல வந்து ஹசார்டஸ் வேஸ்ட் எங்க போகுதுன்றத இவே பில் மாதிரி அதுல நம்ம போட்டு நம்ம ட்ராக்கிங் பண்ணணும். ஒரு ரீசைக்கிளர் வந்து ஒரு கம்பெனில இருந்து வேஸ்ட் எடுக்கிறாங்கன்னா அந்த NHWTS போர்ட்டல்ல இருந்து அந்த ஃபார்ம் 10 மேனிஃபெஸ்ட்னு சொல்லுவாங்க, அதை போட்டு எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த கம்ப்ளைன்சஸை பேஸ் பண்ணி ஒரு இண்டஸ்ட்ரீஸ் வந்து ரன் பண்ற மாதிரி இருக்கும். அவங்க டிபெண்டிங் ஆன் தேர் ஆக்டிவிட்டி கிரீன் டு ரெட் அவங்களுடைய ரெக்குயர்மெண்ட் பொறுத்து மாறும். பட் எனி இண்டஸ்ட்ரி விச் இஸ் கம்மிங் இன்சைட் தமிழ்நாடு இந்த கன்சன்ட்ன்றது இண்டஸ்ட்ரியா நீங்க டிக்ளேர் பண்ணிட்டீங்கன்னா கன்சன்ட்ன்றது மேண்டேட்டரியா வந்துடும். அது ஒயிட்டா கிரீனான்றது உங்க ப்ராசஸ் பொறுத்து மாத்திக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த கம்ப்ளைன்சஸ் வந்து இப்போ ஆக்சுவலா ஒரு இண்டஸ்ட்ரி வந்து ப்ரொடக்ஷன் தான் நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணுவீங்க, அஃப்கோர்ஸ் வி நோ. பட் ஆனா என்வாயர்மெண்ட் சைடு வந்து ஆஸ் ஆஃப் நவ் வந்து இதுல உங்களுக்கு பெரிய ரிட்டர்ன் தெரியாது. பட் ஆன் டியூ கோர்ஸ் நீங்க இது பிசினஸ் ஸ்ட்ராட்டஜிக்குள்ளார கம்ப்ளை பண்ணிக்கிட்டீங்கன்னா ஒரு சஸ்டைனபிள் க்ரோத் இருக்கும்போது நீங்க என்வாயர்மெண்ட்டையும் கேர் பண்ற மாதிரி இருக்கும். பிளஸ் இந்த கம்ப்ளைன்சஸையும் நீங்க அட்ஹியர் பண்ற மாதிரி இருக்கும் சார். ஓகே எஸ் சார், எஸ் சார். சார் வணக்கம், என் பேர் சண்முகம். எஸ் சார், வணக்கம் சார். வணக்கம். எங்க கம்பெனி நேம் வந்து சக்தி ஸ்பிரிங் ஃபார்ம் பிரைவேட் லிமிடெட். We are into sheet metal spring manufacturing located in சிட்கோ திருமழிசை. இப்ப எங்களுக்கு வந்து 2018ல நாங்க வந்தேன். அதுக்கு முன்னாடி முகப்பேர்ல இருந்தோம். நாங்க முகப்பேர் வெஸ்ட்ல 2018ல அங்க போனது. என்னுடைய பிரதர் யூனிட்ல தான் இருக்கு அது. எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா முகப்பேர்ல இருக்கும் போதே நாங்க பொல்யூஷன்ல ரெஜிஸ்டர் பண்ணல, பொல்யூஷன் கண்ட்ரோல்ல. இங்க வந்துட்டு நாங்க என்ன பண்ணோம், அப்ளை பண்ணோம், கன்சன்ட் டு ரன் அது அப்ளை பண்ணோம். ஏர் வாட்டர் அதுக்கு அப்ளை பண்ணோம். 8500 ரூபாய் கட்டணும். 2020ல கட்டணும். கட்டிட்டு அதை வந்து மூவ் பண்ணோம். ஒரு ஏஇ ஒருத்தர் வந்தாரு, வந்து பார்த்தாரு. திருவள்ளூர் தான் வந்தாங்க. திருமணிசையெல்லாம் திருவள்ளூர்ல வருது. அதை வந்து பார்த்துட்டு எல்லாம் சில இதெல்லாம் சொன்னாரு. எங்களுக்கு வந்து மெயினா என்னன்னா சாடஸ்ட்,
அண்டு குவென்ச்சிங் ஆயில் ஃபார் இது ஹீட் ட்ரீட்மெண்ட் குவென்ச்சிங் ஆயில். ஓகே. ஸோ இது ரெண்டும் எங்களுக்கு மேஜர். இந்த சாடஸ்ட் வந்து ஆயில் சோக்டு சால்ட் ஆயிலை ரிமூவ் பண்றதுக்கு நாங்க மரத்தூளை யூஸ் பண்ணுவோம். ஓகே. ஸோ இதுதான் எங்களுடைய இது. அப்ளை பண்ணும்போது அவர் வந்து பார்த்து சில இதெல்லாம் சொன்னாரு. அதெல்லாம் நாங்க இது போட்டு திரும்ப ரிப்ளை அனுப்பிச்சோம். அவங்களுக்கு எல்லாமே சப்மிட் பண்ணுங்கன்னு நிறைய எல்லாம் சப்மிட் பண்ணோம். அதுக்கப்புறம் ஃபர்தரா நாங்க ஃபாலோ பண்ணோம். அவங்க கிட்ட இருந்து எந்த ரிப்ளையும் இல்லை. அந்த இதுவும் 8500 ரூபாய் கட்டினதும் போயிடுச்சு. அது எக்ஸ்பைரி ஆயிடுச்சு. இப்ப நாங்க திரும்ப அப்ளை பண்ணணும் அப்படின்னா how we want to go for as a layman. எனக்கு வந்து ஒரு MSME இண்டஸ்ட்ரி ஒன்று ஆரம்பிக்கிறாங்க, ஒரு ஸ்டார்ட் அப். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, அந்த ஐடியாவை அவன் மெட்டீரியலைஸ் பண்றதுக்கு ஸ்டார்ட் அப் மாதிரி போறான். அவனுக்கு வந்து இந்த இவ்வளோ காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் அவனுக்கு தெரியாது. இவ்வளோ டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு, ஜிஎஸ்டி, இது இஎஸ்ஐ, பிஎஃப், டிடிஎஸ் எல்லாம் இருக்கு. ஸோ இதெல்லாம் ஒரு இது பண்ணி யாருன்னா ஒருத்தர் கன்சாலிடேட் பண்ணி இதெல்லாம் இருக்குங்க. ஒரு சிங்கிள் விண்டோன்னு முன்ன இருந்தது, அது சிங்கிள் விண்டோலாம் இப்ப இருக்கான்னு தெரியல எனக்கு தமிழ்நாட்டுல. அந்த மாதிரி இருக்கான்னு எனக்கு டவுட்டா தான் இருக்கு. இப்ப எங்களை மாதிரி சின்ன சின்ன மைக்ரோ இண்டஸ்ட்ரி எல்லாம் வந்து இப்போ எங்க கஸ்டமர் என்ன பண்றாங்கன்னா, நாங்க வந்து மாருதி கார் கம்பெனியினுடைய சர்டிஃபைடு கிரீன் சப்ளையர், நாங்க டயர் 2 நாங்க. ஓகே. இப்போ அவன் மாருதியில் ஆடிட் பண்ணிட்டு எனக்கு இந்த பொல்யூஷன் கண்ட்ரோல் சர்டிபிகேட் உங்ககிட்ட இல்ல, இட் இஸ் அ மேண்டேட்டரி, அதனால எனக்கு மார்க் குறைச்சிருக்கான். ஓகே. மேஜர் என்சி போட்டாங்க. ஆமா சார். அதான் இப்போ ஆஃப் த ரெக்கார்டு அவங்க வந்து இப்போ என்னுடைய எல்டர் பிரதர்னுடைய யூனிட் அங்கேயே தான் இருக்கு, எங்க இதுல இருந்து ஒரு கொஞ்சம் தள்ளி. அவர் வந்து பொல்யூஷன் கண்ட்ரோல் சர்டிபிகேட்லாம் வாங்கிட்டாரு. எப்படி வாங்கினாருன்னா செலவு பண்ணி வாங்கினாரு. லாக்ஸ் செலவு பண்ணாரு அவரு. இப்ப ரெனியூவலுக்கே வந்து 1 lakh அவர் ரெனியூவல் பண்றதுக்கு 1 lakh சேம் சிமிலர் காம்பனன்ஸ் தான் அவரும் பண்றாரு. ஓகே. அவரு எங்களை இன்சிஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு, ஏய் நீங்களாம் வாங்கினா பொல்யூஷன் கண்ட்ரோல் வாங்க எப்படி ரன் பண்றேன் அப்படின்றாரு. இதான் இவ்வளவு கேக்குறாங்கன்றீங்க, நீங்களே ரெனியூவலுக்கே 1 லட்சம் கேக்குறான்றீங்க, அப்ப நான் எப்படி இது பண்றது அப்படின்னு. அந்த காசை வந்து இப்ப நான் ஒரு 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 தொழில் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா எல்லாமே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போட்டா ரிட்டர்ன் வரணும் எனக்கு. இதெல்லாம் ரிட்டர்ன் எப்படி வரும்? நான் எங்க போய் இந்த காசை வாங்குவேன் கஸ்டமர் கிட்ட? அவன் வந்து மாருதிகாரன் வந்து என்கிட்ட இது வந்து மேண்டேட்டரி சார், யூ ஷுட் ஹேவ் அ பொல்யூஷன் கண்ட்ரோல் சர்டிபிகேட்ன்றாரு. நான் ஓப்பனாவே அவங்ககிட்ட சொன்னேன், நானு மாருதி ஆடிட் மேஸ் ஆடிட்னு வராங்க, அவங்ககிட்டே சொன்னேன், சார் நீங்க சொல்றீங்க கரெக்ட், இதனால எனக்கு ஏதாவது பிரைஸ்ல இது ஒரு இதனால கஸ்டமர்கிட்ட உங்களுடைய டயர் 1 கஸ்டமர் கிட்ட நான் ஓப்பனாவே சொல்றேன், டிவிஎஸ் குரூப் கிட்டே சொல்லிட்டேன், சார் உங்களுக்கு வந்து 300 சப்ளையர் இருப்பான், நீங்க இன்ஃபுளுயன்ஸ் பண்ணி ஏப்பா இந்த 300 சப்ளையருக்கு பொல்யூஷன் கண்ட்ரோல் சர்டிபிகேட் நீங்க வந்து அந்த பொல்யூஷன் கண்ட்ரோல் பேசி வாங்கி கொடுக்கலாம் இல்லையா உங்க சப்ளையருக்கு? மொத்தமா வாங்கி கொடு, மொத்தமா வாங்கி இது பண்ணி கொடு, ஏதோ அமௌண்ட் நாங்க கொடுத்துட்றோம், அது ஈஸி இல்லையா? ஆனா சார் இது ஒரு கான்ஸ்டோரியம் மாதிரி ஏதாவது பண்ணாதான் சார் உண்டு. ரொம்ப டஃப் சார். இப்ப நாங்க மாட்டிட்டு முடிக்கிறோம். எங்களுக்கு வந்து மாருதி கிரீன் சப்ளையர் கண்டிஷன் போட்டு கொடுத்துருக்கான் அவன்,
இது வந்து மேண்டேட்டரி, இது நீ பொல்யூஷன் கொடுக்கல, இதனால உனக்கு மார்க் நான் குறைக்கிறேன், நெக்ஸ்ட் ஆடிட்டுக்கு முன்னாடி நீ இதை வாங்கி ஆகணும், இல்லைன்னா யூ வில் பி அவுட் ஆஃப் அவர் பிசினஸ் அப்படின்றான் அவன். இப்ப இல்ல அது என்னுடைய வந்து ஆக்சுவலா டிவிஎஸ் குரூப் கம்பெனிக்காரன் எனக்கு ஜாப் கொடுக்க மாட்டான் இந்த சர்டிபிகேட் நான் வாங்கணும்னா. ஓகே I have to spend money. Where I will get that money? கண்டிப்பா சார் இது பண்ணி ஆகணும் சார். இது சீரியஸ் இஷ்யூவா போயிட்டு இருக்குது இது. இல்ல ஆக்சுவலா ஆமா கரெக்ட். இப்போ அந்த அசோசியேஷன்ஸ்லாம் இருக்காங்க இல்லைங்களா சார்? இப்ப அம்பத்தூர் மாதிரி உங்களுக்கு இந்த திருமண சார் எல்லாரும் இருக்காங்க சார். இப்ப எனக்கு வந்து திரும்பி ஒரு யூனிட்டே இருக்கு எனக்கு. நான் அந்த நீங்க சொன்னீங்க பாருங்க, அந்த இது டைகோன்னு ஒரு இது ஃபார்ம் பண்ணிருக்காங்க கம்பெனியே, அதுல நானும் ஒரு மெம்பர்ஷிப் ஃபீஸ் கட்டியிருக்கேன் நானும். அங்க ஒரு இண்டஸ்ட்ரி எனக்கு இருக்கு. அந்த இண்டஸ்ட்ரி நான் ரன் பண்ணல, வாடகை விட்டுட்டேன். இடத்த வாடகை விட்டீங்க? ஆமா, ஷெட்ட வாடகை விட்டுட்டேன். திரும்பி வாரத்துல எல்லாமே நல்லா பண்றாங்க. திரும்பி வாரத்துல காமன் எஃப்ளூயன்ட் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் எல்லாம் போட்டு எல்லாம் நல்லா பண்றாங்க. ஆமா ஆமா. இல்லைங்க சார், இப்போ ஆக்சுவலா வந்து நீங்க சொல்றது வந்து 100% ட்ரூ. இப்போ பெரிய ஸ்கேல், இப்போ 100 crore 150 crore மேல எல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் வரும்போது நீங்க சொல்ற அந்த காஸ்ட் வந்து வேற எங்கேயோ போயிடும். இப்போ ஸ்மாலர் ஸ்கேலுக்கு காசு கேக்குறாங்க தான், பட் ஆனா நீங்க காசு இல்லாமலையும் பண்ணலாம். காசு இல்லாம பண்ணணும்னா டைம் டிலே ஆகும் சார். அதாவது பிராக்டிக்கல் வேற, நார்மலா இருக்கிற நார்ம்ஸ் வேற. ஒரு ஃபயர் சேஃப்டி சர்டிபிகேட் ரெனியூவலுக்கு ஃபயர் சேஃப்டி ஆபீசர் கம்பெனி வராரு. அவரு வந்து அந்த எங்க ரேஞ்சிலேயே இல்ல, அவர் வந்து கேக்குறாரு. நாங்க உடனே என்ன பண்ணோம், சார் அசோசியேஷன் இருக்கு எங்களுக்கு டைமானு அங்க இது பண்றோம் அப்படின்னு சொல்லி அசோசியேஷன்ல கேட்டா அவங்க சொல்றாங்க, இந்த பர்சன் வந்து நம்ம ரேஞ்சுக்கு கிடையாது, அவர் இப்படிதான் எல்லா கம்பெனியும் வந்து வாங்கிட்டு இருக்காரு காசுன்றாங்க ரெனியூவலுக்கு, ஃபயர் ரெனியூவலுக்கு. நாங்க அனுப்பிச்சுட்டோம். ஆமா சார். இல்ல எதுவும் சொல்றேன், எனக்கு அவர் ஸ்ரீராம் சார் நம்பர், கான்டாக்ட் நம்பர் மட்டும் எனக்கு சார். ஆமா சார். சொல்லுங்க சார். கண்டிப்பா சார். இல்ல சார், இது எல்யூபி இதுக்கு முன்னாடி மீட்டிங்லயே நான் சொல்லியிருக்கேன். ஹரிஹரன் சார், இந்த செழியஞ்சி எல்லாமே இருந்தாங்க. இல்ல ஒரு செட் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் மொத்தமா போய் அப்ளை பண்ணி கூட அட்லீஸ்ட் அந்த மாதிரி ஏதாவது கன்செஷன் நமக்கு கிடைக்கும் இல்லையா? அந்த மாதிரி நடக்குது. இப்போ ஆக்சுவலா ரைஸ் மில் எல்லாம் பாத்தீங்கன்னா ரைஸ் மில் அசோசியேஷன் வந்து ஹெல்ப் பண்றாங்க. அவங்களே டைரக்டா பேசி பிசிபில பேசி வாங்கி தராங்க. அதுதான் அது வந்து உங்க பொல்யூஷன் லோடு பொறுத்து சார். இப்ப ரைஸ் மில் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே கிரீன்ல கொண்டு வந்துட்டாங்க. அன்லஸ் பார்ட் பாயிலிங் இருக்குன்றதை தவிர்த்து மற்ற எல்லாமே கிரீன்ல இருக்கு. சிங்கிள் பாயில்டு ரைஸ் மில் எல்லாம் கிரீன் தான் இருக்கு. சோ அதனால அவங்கள வந்து ரொம்ப எசென்ஷியல் ஐட்டம்ன்றதுனால பிசிபி ரொம்ப ஸ்பீஸ், அப்கோர்ஸ் அவங்கள்ட்ட இருந்து காசு வாங்குறாங்க, பட் ஸ்பீஸ் பண்றது இல்ல. உங்க கேஸ்ல வந்து நீங்க எம்எஸ்எம்இல இருக்கும்போது சிங்கிள் விண்டோ இஸ் ஸ்டில் ஆக்டிவ். தமிழ்நாடு சிங்கிள் விண்டோ போர்ட்டல் இருக்கு. பட் ஆனா நீங்க இண்டிவிஜுவலா போய் ஒரு டிபார்ட்மெண்ட்டையும் பாக்குற மாதிரி இருக்கும். ஆனா அதுல நீங்க அப்ளை பண்ணா உங்களுக்கு வந்து 15 டேஸ்க்குள்ளார உங்களுக்கு ரிப்ளை வந்துடும். ஏதாவது ஒண்ணு ரிட்டர்ன் ஆகும், இல்ல ப்ராசஸ் ஆகும். அதனால அது வந்து ஆக்டிவா தான் இருக்கு. நீங்க ஆக்சுவலா சென்னை சரௌண்டிங்ல கொஞ்சம் பாத்தீங்கன்னா இது ரொம்ப இண்டஸ்ட்ரியலி ஃபார்வர்டட் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கும். விழுப்புரம் கள்ளக்குறிச்சி போட்டீங்கன்னா 5 டேஸ்க்குள்ளார உங்களுக்கு ஏதாவது ஒரு ரிப்ளை வந்துடும். மோஸ்ட்லி ப்ராசஸ் பண்ணிடுவாங்க. விழுப்புரம் கள்ளக்குறிச்சி எல்லாம் இண்டஸ்ட்ரியலி பேக்வர்ட் யூனிட்ல உங்களுக்கு எம்எஸ்எம்இ சப்சிடிஸ் எல்லாமும் தராங்க. சோ அதனால அங்கெல்லாம் வந்து சிங்கிள் விண்டோல போட்டீங்கன்னா ஃபார்வர்ட் ஆகுது வித்தவுட் பேயிங் எனிதிங். ஏன்னா கலெக்டரே வந்து டைரக்டா அதை வந்து அவங்களுடைய பர்வியில கொண்டு வராங்க. சோ இங்க சென்னை சரௌண்டிங்ல மட்டும்தான் இது இவ்வளவு இண்டஸ்ட்ரீஸ் இருக்கிறதுனால நம்ம பே பண்ண மாட்டோம்னா எல்லாரும் அந்த மாதிரி சொல்லணும் இல்லைங்களா? இப்ப யாராவது போய் கூப்பிட்டு வந்துடுறாங்க. அதனால என்விரான்மெண்ட் மேல எங்களுக்கு ஒரு அக்கறை இருக்கு, இல்லன்னு இல்ல. இப்ப நாங்க வந்து அந்த ஆயில்டு சாடஸ்ட் வந்து திருவள்ளூர் சைட்ல ஒரு கம்பெனி வந்து இஸ் பையிங் இட். அது அவர் வாங்குறாருன்றதே எங்களுக்கு இப்பதான் தெரிஞ்சது. ஓகே.
இதுக்கு முன்னாடி நாங்க என்ன பண்ணோம்னா ஒரு வண்டிகார கூப்பிட்டு அவருக்கு 1000 ரூபாய் கொடுத்து எடுத்துன்னு போப்பான்னு சொன்னோம். இப்ப நாங்க வண்டி போட்டு அங்க எடுத்துன்னு போட்டா ஒரு கிலோக்கு 2 ரூபாய் அவர் கொடுக்குறாரு எங்களுக்கு அந்த இண்டஸ்ட்ரி. அது ஃபியூல் யூஸ் பண்ணிப்பாங்க. ஆமா பேசிட்டே இருக்கு. தேங்க்யூ சார், தேங்க்யூ. இல்ல ஒரே நிமிஷம். அவர் சார் வந்து ஃபீஸ் கட்டினதெல்லாம் வந்து கிரெடிட் எடுத்துக்கலாம் சார். அது ஒண்ணும் இஷ்யூ இல்ல. நீங்க இஃப் யூ ஆர் வில்லிங் டு பே, திரும்ப அதை ரிவைவ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இது வரைக்கும் எவ்வளவு ஃபீஸ் கட்டினீங்களோ அதுக்கெல்லாம் ப்ராப்பரான ரெசிப்டோ இல்ல ஏதாவது பேங்க் ஸ்டேட்மெண்ட்டோ வச்சிருப்பீங்க. சோ அதனால இப்ப இன்கேஸ் உங்க மாருதி ஆடிட்ல அது என்சி போட்டிருக்காங்க இல்லைங்களா, அதுக்காக நம்ம திரும்ப அதே அப்ளிகேஷன் இப்போ ஸ்டில் அது இருக்குமான்னு தெரியல. அது 60 டேஸ்க்கு மேல போயிருச்சுன்னா அது டெலீட் ஆயிருக்கும். அதே அப்ளிகேஷன் சொல்லிட்டாங்க. அதே அப்ளிகேஷன் நம்ம ரிட்ரீவ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க சர்வர்ல வச்சிருப்பாங்க. அப்படி இல்லைன்னா நீங்க ஃபீஸ் வந்து பை டிடியா பே பண்ணிருப்பீங்க அந்த டைம்ல ஆக்சுவலா, இல்லீங்களா? இல்ல ஆன்லைனா? இல்ல டிடி தான். டிடி ரெசிப்ட் வச்சு நம்ம அது கிரெடிட் ரெசிப்ட் அதை வச்சு பார்க்கணும். இல்ல சேது சார், ஆக்சுவலா வந்து இப்பதான் நம்ம வந்து எல்யூபில வந்து சஸ்டைனபிலிட்டின்னு சொல்லி ஒரு பில்லர் வந்து இப்போ ஓபன் பண்ணிருக்கோம். இப்ப அதை பத்தி தான் இப்ப இந்த இஹெச்எஸ் கம்ப்ளைண்ட்ஸ் இதெல்லாமே அதுலதான் வரும், உள்பட்டு வரும் இப்ப. ஸோ வி ஆர் ஒரு கிரியேட்டிங் ஏ ரோட் மேப். ஆக்சுவலி ஒரு மேப் பண்ணி இண்டஸ்ட்ரீஸ் எந்தெந்த இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் வந்து லேக் ஆயிருக்கோ, இந்த மாதிரி வாங்காம செய்யாம, அதுக்கு ஒரு பில்லர் இப்ப கொண்டாந்து பிரிங்கிங் எவ்ரிபடி டுகெதர். ஆக்சுவலி இது வந்து கூடிய சீக்கிரம் இதை அட்ரஸ் பண்ணி இந்த இஷ்யூ வந்து we are planning out, we are working out very shortly. இது வந்து இதுக்கு ஒரு சொல்யூஷன் ஒண்ணு சீக்கிரம் ரைஸ் ஆயிரும் இது ஆக்சுவலா. சார் ஸ்ரீராம் சார், ஆக்சுவலா இப்போ all industries has to get registered. இது ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ், சில இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் வந்து ரிஜிஸ்டர் பண்ணாம இருக்காங்க. பட் இது மேண்டேட்டரியா? அது எல்லா ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸும் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டுல டிஎன்பிசிபி உள்பட்டு நம்ம வந்து ரிஜிஸ்டர் பண்ண முடியாது. ரொம்ப ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ்னா மேபி எம்ப்ளாயிஸ் அரௌண்ட் 10 நம்பர்ஸ் 50 நம்பர்ஸ் இப்படி இருப்பாங்க, செய்வாங்க, ஒரு சின்னதா ஆரம்பிச்சிருப்பாங்க. அவங்க எல்லாம் இதுல வந்து உள்பட்டு வருமா? இல்ல ஆக்சுவலா ரூல் வந்து நீங்க மேனுஃபேக்சரிங் அப்படின்னு டிக்ளேர் நம்மளே பண்றதுதான். அந்த மாதிரி பண்ணிட்டோம்னா we are obliged to get consent. நீங்க 10 பேர் 5 பேர் 2 பேர் எவ்வளவு பேர் இருந்தாலும், ஏன்னா ஆட்டோமேஷன்ல வந்து ப்ரொடக்ஷன் ஜாஸ்தியா இருக்கும், ஆனா மேன் பவர் கம்மியா வச்சிருப்பாங்க. ஸோ அதனால மேன் பவருக்கும் இதுக்கு சம்மந்தம் கிடையாது. பட் ஆனா உங்களுக்கு என்னைக்கு நெசசரியா, இப்ப அவர் சார் சொன்ன மாதிரி மாருதி ஆடிட் வந்தாங்கன்னு சொல்றாரு, அந்த மாதிரி ஒரு கம்பெனிக்கு வந்து ஏதாவது ஒரு கிளைண்ட் ரெக்குயர்மெண்ட் இருக்கும், இல்ல ஐஐடிஎஃப், பிஎஸ்சி, செடெக்ஸ்ன்னு ஏதாவது ஒரு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் ஆடிட்ல ஏதாவது ரெக்குயர்மெண்ட் வந்துச்சுன்னா அன்னைக்கு போய்க்கோங்க. இப்போ முதல்ல நீங்க போய் எடுக்கிற போது இப்போ டிடிசிபி அப்ரூவல், இந்த மாதிரி பில்டிங் பிளான் அப்ரூவல் போகும்போது இது ரெக்குயர்மெண்ட் ப்ரீ ரெக்வசிட்டா வந்துடும். சிடிஇ இருந்தாதான் போக முடியும்னு வந்துடும். அப்போ வேற வழி இருக்காது. பட் நீங்க வந்து இப்ப ரெண்டட் பிரமிசஸ் போகும்போது என்னைக்கு இந்த ரெக்குயர்மெண்ட் வருதோ அன்னைக்கு எடுத்துக்கலாம். பட் ஆனா பிசிபி மட்டும் கிடையாது. ஒரு இண்டஸ்ட்ரி ரன் பண்ணணும்னா ஃபேக்டரி லைசன்ஸ் வாங்கணும். அது மாதிரி ஃபயர் அண்ட் சானிட்டரி, இந்த 4 வந்து பிசிபி, ஃபேக்டரி, ஃபயர் அண்ட் சானிட்டரி, இந்த 4 வந்து மேண்டேட்டரி. இது இல்லாம பில்டிங்க்கு வந்து அந்த லோக்கல் பாடி பர்மிஷன் தருவாங்க. லோக்கல் பாடி வந்து டிடிசிபியாவோ சிஎம்டியாவோ இருக்கலாம். சிட்டி லிமிட்ஸா இருந்தா சிஎம்டிஏ, அவுட் சைட் சிட்டினா டிடிசிபின்னு வரும். ஸோ இதுக்குள்ளார நீங்க ஃபேக்டரி லைசன்ஸ் அப்ளை பண்ணிட்டாலே பிசிபி வந்து இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் யுவர் கெப்பாசிட்டி வந்துடும். அதுல நீங்க கேட்டகரி வைஸ் பிரிச்சுக்கலாம். நீங்க இப்ப லைட் இன்ஜினியரிங் யூனிட்டா இருக்கீங்க அப்படின்னா
ஆக்சுவலா பிசிபி சொல்றது 20 HP தான். 20 HPக்கு மேல போயிடுச்சுனாலே கிரீன்ல அப்ளை பண்ண சொல்லிடுவாங்க. பட் ஆனா நீங்க ஈவன் தான் நீங்க லைட் இன்ஜினியரிங் யூனிட் ஒரு 50 HP வச்சிருக்கேன், 100 HP வச்சிருக்கீங்கன்னா ஒரு லெட்டர் கொடுத்துட்டு ரன் பண்ணிக்கலாம். ஒயிட் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் கன்சர்ன்ட்ன்றது ஒரு ஃபார்முலா லெட்டர் கொடுக்க மாட்டாங்க. செல்ஃப் இன்டிமேஷன் இஸ் சஃபிஷியன்ட்னு கொடுத்துட்டாங்க. அதனால ஒயிட் கேட்டகரிக்கு அப்ளிகபிளா இருக்கிற எல்லா இண்டஸ்ட்ரியும் வந்து ஒயிட்ல போட்டுக்கலாம். அசம்பிளி யூனிட்ஸ், எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் அசம்பிளி, ஃபேப்ரிகேஷன் யூனிட் வித்தவுட் பெயிண்டிங், இந்த மாதிரி யூனிட்ஸ் எல்லாம் ஹாஸ்பிட்டல்ஸே சிலது வந்து ஒயிட்ல வந்துருச்சு இப்போ. ஸோ அதனால ஒயிட் மினிமமாவது ஒரு இண்டஸ்ட்ரி ஒயிட்லயாவது இருப்பாங்க. அவங்க பொல்யூஷன் லோடு பொறுத்து அது கேட்டகரி மாறும். அது என்னைக்கு தேவையோ அன்னைக்கு எடுத்துக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் பெட்டர். ஏன்னா அதுல 100% கம்ப்ளைண்ட்ஸ் யாராலையும் செய்ய முடியாது. 1008 ரூல் இருக்கு. அதுல ஏதாவது ஒரு ரூல்ல போட்டு நீங்க மாட்டிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ அவங்களால ஒரு அட்லீஸ்ட் ஒரு 50% கம்ப்ளைண்ட்ஸ்க்கு வந்துருவேன் அப்படின்ற ஒரு இதுல இருக்கும்போது கண்டிப்பா அப்போ பண்ணிக்கிட்டா அவங்களுக்கு கொஞ்சம், ஏன்னா அவர் சார் சொல்ற மாதிரி இதுல வந்து பெருசா உடனே ரிட்டர்ன் வராது. இது அன்லெஸ் உங்க பிசினஸ்க்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்க பண்ணலாம். பட் ஆரஞ்ச் அண்ட் ரெட் கேட்டகரி வந்து வேற வழியே கிடையாது, பண்ணிதான் ஆகணும். ஏன்னா அது இப்போ ஆர்டிஐ பெட்டிஷன், பப்ளிக் நியூசன்ஸ், பப்ளிக்ன்ற பேர்ல யாரோ வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அதை வச்சு ஒரு பிசினஸ் பண்றாங்க. நீங்க அவுட் சைடு இண்டஸ்ட்ரியல் ஏரியால இருந்தீங்கன்னா உங்களை வந்து மிரட்டி காசு கேட்டுன்னு இருப்பாங்க. அப்ப மிரட்டும் போது ஃபர்ஸ்ட் பெட்டிஷனே பிசிபிக்கு தான் போகும். ஏன்னா எல்லா டிபார்ட்மெண்ட்டை விட பிசிபிக்கு இட் இஸ் ஹேவிங் அப்பர் ஹேண்ட் இன் கிரிமினலைசிங் யுவர் இஷ்யூஸ். நீங்க வந்து கன்சென்ட் வாங்கினாலே அது கிரிமினல் செக்ஷன்ல கொண்டு போவாங்க. கரண்ட் இமிடியேட்டா கட் பண்றதுக்கு அவங்களுக்கு பவர்ஸ் இருக்கு பிசிபிக்கு. ரெகுலேஷன் 2005ல நான் டெம்பரரியில இருந்து பர்மனன்ட் இபி கனெக்ஷன் வாங்குறதுக்கு திருமுடிவாகத்துல நான் வந்து அப்ப தாம்பரத்துல பொல்யூஷன் கண்ட்ரோல் ஆபீஸ் அதை அப்ளை பண்ணி கொடுத்த பிறகுதான் இபி ஏஇஏ வந்து எனக்கு பர்மனன்ட் கனெக்ஷனே கொடுத்தாரு. ஆமா ஆமா 2005 20 years back. ஆமா இப்பயும் அதான் கொடுத்துறாங்க. இப்பயும் பிசிபி இருந்தாதான் உங்களுக்கு கரண்ட் கொடுக்கணும். ஆனா ஒரு சில ஆபீசர்ஸ் வந்து கொடுத்துடுறாங்க. அது இன்னும் மேண்டேட்டரியா பாக்குறது இல்ல. பட் ஆஃப்டர் கோவிட் 2021 அப்புறம் இங்க நியூ கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா கிரீன் கேட்டகரிக்குலாம் டைரக்ட் சிடிஓ போகலாம்னு சொல்லிட்டாங்க அபிஷியலாவே. ஆல்தோ நாங்க வந்து நிறைய இண்டஸ்ட்ரிக்கு டைரக்ட் சிடிஓ தான் கொடுக்குறோம். சிடிஇ போகாம சிடிஓக்கு போங்க. அப்போ வந்து அட்லீஸ்ட் உங்களுக்கு ஆபரேஷனல் கன்சென்ட் கிடைச்சாதான் நீங்க ஆப்ரேட் பண்ண முடியும். சிடிஇ வச்சு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் மட்டும் தான் பண்ணலாம். ஆபரேஷனல் கன்சென்ட் வாங்கணும்னா ஃபர்ஸ்ட் சிடிஇக்கு ஒரு ஃபீஸ் கட்டணும், இன்சிடென்டல் இருக்கும். அதுக்கப்புறம் சிடிஓக்கு இன்சிடென்டல் இருக்கும்னு சொல்லிட்டு ரெண்டையும் கட் டவுன் பண்றதுக்காக டைரக்ட் சிடிஓ கொடுக்குறோம். பட் ஒரு சில கேஸ்ல அது பண்ண முடியாது. இப்போ வந்து ப்ரூஃப் ஆஃப் கமிஷனிங், நீங்க எப்பத்துல இருந்து இருக்கீங்கன்றதுக்கு ப்ராப்பர் ப்ரூஃப் வேணும். நீங்க ஆல்ரெடி ஒரு 15 இயர்ஸா ரன் பண்ணிட்டு இருக்கீங்க, இப்போ வந்து ரெகுலரைஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உங்ககிட்ட ப்ராப்பரான ப்ரூஃப் இல்லைன்ற போது 5 வருஷம் 5 ஃபீஸ் கேட்பாங்க அரியர்ஸா. இதெல்லாம் வந்து நிறைய கேஸ் ஆச்சு. ஆக்சுவலா வந்து அதுவும் ஐமா தான் ஆக்சுவலா ஒரு ஃப்ரண்ட் ரன்னரா இருந்தாங்க. கேஸ் போட்டு நீங்க அரியர்ஸ் எல்லாம் தாறுமாறா கால்குலேட் பண்றீங்கன்னு சொல்லி அதை வந்து இப்போ ஃபிளாட்டா 5 ஃபீஸ் மட்டும் வாங்குற மாதிரி ஆக்கிட்டாங்க. நீங்க எவ்வளவு வருஷமா இருந்தாலும் 5 ஃபீஸ் கட்டுங்க போதும்னு சொல்லிட்டாங்க. இது மாதிரி அப்பப்போ ஏதாவது கேஸ் நடந்துகிட்டே தான் சார் இருக்கும். இப்போ ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ரெசிடென்சியல் அபார்ட்மெண்ட்லாம் பாத்தீங்கன்னா ரெட் கேட்டகரி இண்டஸ்ட்ரி அவங்க 100 கேள்விக்கு மேல எஸ்டிபி ரன் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க வந்து இண்டஸ்ட்ரியாவே கிளாசிஃபை பண்ணக்கூடாது. பட் வேற வழி இல்லை, இவங்களால பண்ண முடியாது. ஆனா அபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் ரெட் கேட்டகரியில தான் வச்சிருக்காங்க. பட் அவங்களுடைய பில்டர்ஸ் அசோசியேஷன்லாம் பேசி ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் அந்த ஃபுல் ஃபீஸ் கட்டுவாங்க. அப்புறம் ரெனியூவல் வந்து அசோசியேஷன் நேம்ல மாறினதுக்கு அப்புறம் ஒரு ஃபீஸுக்கே 5 வருஷம் கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம மற்ற இண்டஸ்ட்ரி எல்லாம் எவ்ரி 2 இயர்ஸ் கட்டணும். ஆரஞ்ச் அண்ட் கிரீன் ரெட் கேட்டகரியா இருந்தா எவ்ரி இயர் கட்டணும் ரினியூவல் ஃபீஸ். பட் ரெசிடென்ஸுக்கு மட்டும் ஒரே ஃபீஸுக்கு 5 வருஷம் கொடுப்பாங்க. அதுவுமே காமன் அசெட்டுக்கு மட்டும்தான். எஸ்டிபி டிஜி இந்த மாதிரி என்ன காமன் அசெட்ஸ் இருக்கோ அதுக்கு மட்டும் கட்டினா போதும்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து கேசஸ் அப்பப்போ போட்டு தான் மாத்திக்கிட்டு இருக்காங்க. பட் ஸ்டில் இன்னும் நிறைய இருக்கு, லாங் வே டு கோ. ஆக்சுவலா ஃபீஸ் கால்குலேஷன்லேயே பாத்தீங்கன்னா ரெண்டல் வேல்யூ ஃபார் 20 இயர்ஸ் கால்குலேட் பண்ணுவாங்க பிசிபி. அதுக்கும் ஒரு கேஸ் போட்டாங்க. பட் வந்து அது ரெமிடியூ லாஸ்ட் டு போர்டுன்னு சொல்லி கட்சியில அவங்களே என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த மாதிரி ஒரே ஃபீஸுக்கு இவ்வளவு கொடுக்குறோன்ற மாதிரி ஒரு தீர்ப்பு கொடுத்துரு. அதுலதான் வந்து இந்த 5 வருஷம் அரியர்ஸ் கட்டினா போதும் அப்படின்னு சொல்லி அதுலதான் கொடுத்தாங்க. ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ் வந்து அப்பப்போ வரும். இப்போ நீங்க நம்ம ஒரு அசோசியேஷனா போய் பேசும்போது நீங்க சொல்ற மாதிரி ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸை மட்டும் கேட்டர் பண்ற மாதிரி பேசலாம். பட் அஃப்கோர்ஸ் அது எல்லாமே இன்சிடென்டல் உண்டு. அது நம்ம வேற லெவலுக்கு எடுத்துன்னு போய் பேசணும். இங்க போர்டோட பேசினா பத்தாது, மினிஸ்ட்ரி லெவல்ல பேசணும்.
ஆமா, கரெக்ட் சார். கண்டிப்பா. தேங்க்யூ. சார் ஒரே ஒரு எஸ் சார். சார், இப்போ நீங்க அந்த இம்போர்ட்டருக்கு வந்து அந்த இபிஆர் சொன்னீங்களே சார், ஆமா சார். தட் இஸ் ஒன்லி ஃபார் ஸ்கிராப் இல்லையா? இல்ல 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 இல்ல, அது பிளாஸ்டிக், நீங்க எலக்ட்ரானிக் குட்ஸ், பிளாஸ்டிக் எனிதிங் வந்தா ப்ராடக்டா வந்தாலும் வாங்கணும். பட் ஆனா அது வந்து எங்க போகுதுன்னு சொன்னா போதும். இம்போர்ட்டருக்கு வந்து கன்சென்ட் அவசியம் கிடையாது. ஸ்கிராப்ல பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் ஸ்கிராப் நாட் அலௌடு, அதர் வேஸ்ட் வரலாம். இப்போ நான் வந்து ஃபுல் எக்யூப்மெண்ட் இம்போர்ட் பண்றேன். ஓகே. கம்ப்ரஸர் வந்து ஃபுல் எக்யூப்மெண்ட் ஐ எம் இம்போர்ட்டிங். ஐ எம் நாட் டூயிங் எனி அசெம்பிளிங் ஹியர். ஓகே. அப்போ அதுக்கு வந்து அதுல வந்து எலக்ட்ரானிக் பார்ட்ஸ் இருந்துச்சுன்னா வாங்கணும். எலக்ட்ரானிக் பார்ட்ஸ் இருந்தா வாங்கணுமா? அது வந்து ஆமா, அது ஏதாவது ஒண்ணு வருமே, குட்டி ஏதாவது ஒரு சிப்பு கண்டிப்பா வருமே. இல்ல, அது வரும். அது இல்லாம பேக்கேஜிங் வரும், ஃபில்ம் ராப்பர்ஸ் ஊட்டி வரும். இல்ல அதெல்லாம் இப்ப நாங்க அந்த பிளாஸ்டிக்கே கொண்டு வரது இல்ல. இல்ல, கவர் ஓவரால் பேக்கேஜிங் மேல அது உடன் ஃபுல் உடனா? இல்ல பிளாஸ்டிக் பிளாஸ்டிக் ஃபுல் உடன். ஓகே. இப்ப கார்டன் மேல பிளாஸ்டிக் வந்துச்சுன்னா அதுக்கு வாங்கணும். அது ஒன்லி ஃபார் கார்டன் கவரேஜ். அந்த பிளாஸ்டிக் டோட்டலா we don't get it as பிளாஸ்டிக் ராப்பே வராது. அது பிளாஸ்டிக் ராப்பர் வரலன்னா அது மட்டும் தான் வேஸ்ட் அலௌடு. ஏன்னா அது வந்து ப்ரொடெக்ஷனுக்காக கொடுக்குறாங்க. பிளாஸ்டிக் இல்லைன்னா எலக்ட்ரானிக் பார்ட் ஏதாவது இருந்துச்சுன்னா வாங்கணும். அது உங்க கஸ்டம்ஸ்ல சொல்றாங்களான்னு பாருங்க. கஸ்டம்ஸ்ல கிளியர் பண்ணிடுறாங்கன்னா தேவையில்லை. பட் கஸ்டம்ஸ்ல கேட்கும் போது நீங்க வேஸ்ட் கீழே அது உள்ள வந்ததுக்கு அப்புறம் ஆக்சுவலா அதுல என்ன ஆயிடுச்சுன்னா எலக்ட்ரானிக் குட்ஸ் எல்லாம் இம்போர்ட் பண்றாங்க. பண்ணிட்டு அது எப்படி கொண்டு வராங்கன்னா வேஸ்டா வரும் உள்ள ஆக்சுவலா. ஆனா அவங்க டிக்ளேர் பண்ணும்போது நாங்க திரும்ப ரீசேல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு வந்துடுறாங்க. ப்ராசஸ் பண்ணிட்டு வெளியே போறது இல்லை, எல்லாம் உள்ளே சுத்திட்டு இருக்கு. அதனால அவங்க வந்து எனி எலக்ட்ரானிக் குட்ஸ் வந்து நீங்க ரிஜிஸ்டர் பண்ணணும், உள்ளுக்கு எவ்வளவு வருதுன்னு காட்டணும்னு சொல்லி அது மேண்டேட் பண்றாங்க. பட் நீங்க இப்போதைக்கு வேஸ்ட் இல்லாத அதர் குட்ஸை வந்து அவ்வளோ எக்ஸ்பிளிசிட்டா காட்டணும்னு அவசியம் இல்லை, அன்லெஸ் மேண்டேட்டட் பை கஸ்டம்ஸ். ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்யூ. சார் சாருடைய டீடைல்ஸ் சார், ஸ்ரீராம் சாருடைய டீடைல்ஸ் குரூப்ல போட்டுருக்கீங்களா? ஓகே சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். உங்க நம்பர் அப்புறம் வாங்கிக்கிறேன். இப்பயே கூட வாங்கிக்கோங்க சார். நான் சொல்றேன் அப்படியே 988 40 60 60 195. நான் அப்புறம் கூப்பிடுறேன் சார் உங்களை. தேங்க்யூ சார், தேங்க்யூ. தேங்க்யூ. Yeah. Yes. Thank you, sir. Thank you, sir. Happy New Year, sir. Thank you, sir. Happy. Thank you. It's my pleasure. எப்பனாலும் கூப்பிடலாம். Sure, sir. Thank you. Thank you, sir. Thank you. Thank you, sir. Good night, everybody. Good night, sir. Good night.